எனக்கு இந்த டான்ஸ் ஸ்டெப்பா வேண்டாம், வேண்டவே வேண்டாம் அடம் பிடித்த எம்ஜிஆர், ஆட வைத்த அந்த நபர். அன்பேவா எம்ஜிஆரோட அத்தனை கிளிஷேக்களையும் உடைச்சு போட்ட படம். அன்றைய இளைஞர்களின் காதல் பல்ஸை எகிற வச்ச படம். படத்தில் எம்ஜிஆர் எந்த தலையீடும் செய்யலை. அத்தனை பொறுப்பும் திரிலோகச்சந்தரையே சாரும். படு சூப்பரான பாடலுக்கு எம்ஜிஆர் மேற்கத்திய ஸ்டைலில் ஆடணும்னு முடிவு செய்தார் திரிலோகச்சந்தர். எம்ஜிஆருக்கு அப்படியெல்லாம் ஆட வராது. டூப் டான்ஸரை வைத்து டான்ஸ் ஆடச் செய்து தன்னுடைய க்ளோஸ்அப் மூலம் மேட்ச் செய்ய சொன்னார் எம்ஜிஆர். ஆனால் எம்ஜிஆர் தான் ஆடணும்னுங்கிறதுல திரிலோகச்சந்தர் உறுதியாக இருந்தார். நாடோடி போக வேண்டும் ஓடோடி என எம்ஜிஆரையே கிண்டல் செய்யும் பாட்டு அது. அதற்கு எம்ஜிஆரின் மாசான நடனம்தான் பதில். டான்ஸ் மாஸ்டர் சோப்ராவை அழைத்த திரிலோகச்சந்தர் எம்ஜிஆரை ஆட வையுங்கள் என கண்டிப்பாக சொல்லிவிட்டார். எம்ஜிஆருக்கும் வேறு வழி தெரியவில்லை. பல மணி நேர ரிஹர்சலுக்கு பிறகு டேக் ரோலானது. ஆச்சரியம். நவீன ஆங்கில இந்திய கதக் பாணி நடனத்தை அத்தனை அட்டகாசமாக ஆடி முடித்தார் எம்ஜிஆர். மொத்த செட்டும் கைத்தட்டல்கள். சரோஜாதேவி உட்பட நூற்றுக்கணக்கான டான்சர்களுக்கே ஆச்சரியம். காட்சி அத்தனை அற்புதமாக வந்திருந்தது. எம்ஜிஆரே ஆடுகிறார் என்ற உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக அத்தனை அழகா கேமரா ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார் ஒளிப்பதிவாளர் மாருதி. எம்ஜிஆர் சண்டை காட்சிகளில் மட்டுமல்ல, நடனத்திலும் புலி. அதற்கு உதாரணமாக இந்த காட்சி நிச்சயம் பேசப்படும். உங்கள் திறமையை வெளிக்கொண்டு வரத்தான் நான் இப்படி காட்சி வைத்தேன்னு சொல்லி சிரிச்சாரு திரிலோகச்சந்தர்.